வணக்கம், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் நியூ சேனல். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஈகராக வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். இன்னும் ஒரு 8 டேஸில், நாளைக்கு வந்து மே 1 இல்லையா? அங்கேருந்து கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 7 டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. லெட்ஸ் see that அதுக்கு ஒரு சின்ன ஐடியா நான் உங்களுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் உங்களோட அட்மிஷனை ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் உங்களுக்காக சில டிப்ஸ் உங்களுக்கு தரேன். அதை நீங்கள் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ் இல்லைன்னா ப்ரைவேட் காலேஜ் எங்கே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர் கெரியர் கைடன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கோர்ஸுக்கு என்ன மாதிரியான அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் see that இந்த வீடியோவில் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜில் சேர்றதுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லிடுறேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட நேமில் கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நவ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. ஏற்கனவே இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் வித்தின் 1 வீக்கில். நெக்ஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட், அப்பாவோட நேம்ல இன்கம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நீங்க ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்லாம் அட்மிஷனுக்கு அப்படின்னா ஸ்காலர்ஷிப் ஓரியன்டா காலேஜ்ல கேட்பாங்க. ஸோ முன்னாடியே வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேர்டன் கம்மியாயிடும்ல. அதனாலதான் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, இருப்பிட சான்றிதழ். அது ஏற்கனவே இருந்தது அப்படின்னா லீவ் இட். மறுபடியும் நம்மளுக்கு வந்து வேணும் இல்லை என்கிட்ட அப்படின்னா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களோட வீட்டில் நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா நீங்க தான் முதல் பட்டதாரி, உங்க வீட்டில் நீங்க தான் டிகிரி படிக்க போறீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வந்து கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்காலர்ஷிப்பும் செப்பரேட்டா காலேஜில் அட்மிஷன் போடுறப்பவே உங்களுக்கு ரிலை பண்ணி தராங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை முக்கியமா கண்டிப்பா நீங்க தான் முதல்ல படிக்கிற பட்டதாரி, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டிகிரி வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும், உங்களோட கையில இருக்கும், அதனால எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் அம்மா அப்பாவோட பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பெற்றோர் சாதி சான்றிதழ் முக்கியம், அவங்களோட தான் அவங்க கேட்பாங்க கண்டிப்பா. அண்ட் தென் ஆதார் கார்டு, பேன் கார்டு. ஓகே, ஸோ பேன் கார்டு இருந்தது அப்படின்னா பெட்டர், இல்ல ஆதார் கார்டு எனஃப் தான். பேன் கார்டு இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அண்ட் தென் பேங்க் பாஸ்புக் அப்படின்னா ஒருவேளை ஸ்காலர்ஷிப் கிரெடிட் ஆகிறதுக்கும் அண்ட் தென் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் பர்பஸ்க்கு எதுக்காவது உங்களுக்கு கேட்டாங்க, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு கேட்டாங்க அப்படின்னா பேங்க் பாஸ்புக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வேணும் இல்லையா? ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க, அதையே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா புதுசா பேங்க் பாஸ்புக்கை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. அந்த நேரத்துல அவசரமா போய் போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஈவினிங்கே ரிலாக்ஸ்டா போயிட்டு போட்டோ ஒரு 8 காப்பி இல்லை 10 காப்பீஸ் தான் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய காலேஜ்ல நீங்க போட்டோ இல்லாம கொடுக்க முடியாது. அப்ளிகேஷன்ல போட்டோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த காலேஜா இருந்தாலும், கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, போட்டோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹாஃப் அண்ட் சயின்ஸ்ல ப்ளூ கலர் பேக்ரவுண்ட்ல கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு எக்ஸாம்க்கு கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க அப்ளை பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸாம் இடையில வருது, போட்டோ வந்து கம்பல்சரி. ஸோ 8 to 16 காப்பி எங்க கம்மியா கிடைக்குதோ அதை முன்னாடியே நீங்க ஹாஃப் அண்ட் சைஸ்ல எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா இருக்கணும். அண்ட் தென் எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி மார்க் ஷீட். ஏற்கனவே உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் உங்கள்கிட்ட கையில இருக்கும். ஸோ அந்த மார்க் ஷீட் அண்ட் தென் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட். ஸோ இப்போ வந்த உடனே உங்களோட 11th ஸ்டாண்டர்ட மார்க் ஷீட் இருந்ததுன்னா அதை கையில வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஜெராக்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் உங்களோட போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து டிசி வாங்க போறப்பவே ஸ்கூல்ல கொடுத்துருவாங்க. ஸ்கூல்ல கொடுக்கும்போது அந்த டிசியோடைய போனஃபைட் சர்டிஃபிகேட், அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் தென் உங்களோட ப்ரொஃபஷனல் மார்க் லிஸ்ட் அப்படிங்கிறத 3த்தையுமே சேர்த்து பஞ்சாவே கொடுத்துருவாங்க. ஒரு ஃபோல்டர்ல போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அட்மிஷன் உங்களோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வித்தின் ஒரு 2-3 டேஸ்ல நீங்க உங்களோட ப்ரொஃபஷனல் மார்க் லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசல்ட் வந்த உடனே மறுநாள் இல்லைன்னா அதுக்கு மறுநாள் ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட போனஃபைட் சர்டிஃபிகேட், அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் தென் உங்களோட ப்ரொஃபஷனல் மார்க் லிஸ்ட் அப்படின்னாக்கா இமீடியட்டா உங்களோட ரிசல்ட் வந்ததோட கவர்மெண்டோட சீலோட உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு மார்க் லிஸ்ட்டையும் எடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா மார்க் ஷீட் எடுத்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் தென்
மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொபைல் நம்பரை கையில் வச்சுக்கோங்க. அதாவது மொபைல் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் அப்ளிகேஷனில் இருக்கிற மொபைல் நம்பர் எப்போவுமே ஆக்டிவில் இருக்கணும். ஏன் அப்படின்னா கவுன்சிலிங் ரிலேட்டடாக மெசேஜ் வந்துடும். அது எந்த உங்களோட பீரியாரிட்டி படி, கம்யூனிட்டி பேஸ்டு பீரியாரிட்டி படியோ இல்லை உங்களோட மார்க் பீரியாரிட்டி படியோ உங்களுக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ மொபைல் நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இதுக்கு அப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் டீப்பாக பிளான் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் அசிஸ்டன்ஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.